ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பானின் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம கதிரும் ராஜும் மனசளவில் ஏற்றுக்கிட்டு ரெண்டு பேருமே வாழ ஆரம்பிச்சிடுறாங்க. சென்னைக்கு வந்தது ட்ரைனிங் முடிச்சுட்டு போகிறதுக்காக தான். ஆனால் தன்னோட வாழ்க்கையை இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுவோன்னு ரெண்டு பேருமே நினச்சிருக்கவே மாட்டாங்க. அன்எக்ஸ்பெக்டடாக நடந்தது தான் இது எல்லாமே. அதுக்கப்புறம் என்ன, இதெல்லாம் ரெண்டு பேருமே சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே கோமதி இருந்துட்டு, என்ன ராஜுமா போன வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், நல்லபடியாக முடிஞ்சிச்சத அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டுட்டே கேட்குறாங்க. அடியே, நான் என்னடி கேட்டுட்டேன் உன்கிட்ட, எதுக்காகடி நீ வெக்கப்பட்டு பேசுகிற? இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே கிடையாது அப்படின்னு சொல்லவும், ஒன்றும் இல்லாத அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு உள்ளே ஓடி போயிடுறாங்க. இவளை என்ன கேட்டேன், எதுக்காக இவ்வளோ வெக்கப்பட்டுட்டு போகிறான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு 2 நாள் நடந்த விஷயத்தெல்லாம் ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ கதிர், நீயா இது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிரிச்சு தனக்கு தானே சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. இதை பார்த்து சரவணன் இருந்துட்டு, டே கதிர், என்னடா ஆச்சு உனக்கு? சென்னையிலேருந்து வந்ததுலேருந்து நீ ஒரு மாதிரியாகவே இருக்கே, என்ன உனக்கு ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜி இருந்துட்டு நம்ம மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அக்கா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுக்கா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு, என்ன ராஜி, சென்னையில் எல்லாரும் ஜாலியாக 2 பேரும் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தீங்களே, அதை பற்றி தானே பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாக்கா அதை பற்றி தான் பேச போகிறேன். என்ன 2 பேரும் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக இருந்தீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதை விட சந்தோஷமாக இருந்தேங்க்கா. போனது அங்கங்கே போனது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் நானும் அவரும், அதாவது கதிரும் 2 பேரும் மனசால வாழ ஆரம்பிச்சிட்டோங்க்கா அப்படின்னு சொல்லவும், மனசாலியா இல்லை 2 பேரும் சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா போக்கா, எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது ராஜி, நீ இப்படியெல்லாம் பேசுவேன்னு நினச்சி கூட பார்க்கல. அதுவும் கதிரும் இவ்வளோ சீக்கிரமாக மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பாருன்னு நினச்சியே பார்க்கல. எப்படியோ 2 பேரும் சந்தோஷமாக இருந்தால் சரிதான். அக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா. கதிரும் நானும் இப்போது 2 பேருமே மனசு புரிஞ்சுக்கிட்டு 2 பேரும் வாழ ஆரம்பிச்சிட்டோங்க்கா அப்படின்னு சொல்லவும், இது எல்லாமே சென்னைக்கு போன அப்புறம் தான் நடக்குது அப்படி தானே? சென்னைக்கு போகலன்னா இதுவும் நடக்க போகிறதில்ல அப்படின்னு கேட்கவும், ஆமாக்கா கண்டிப்பாக சென்னைக்கு போகலன்னா கதிர் இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருப்பானான்னு நினச்சி பார்க்கவே அது கண்டிப்பாக நடந்திருக்காதுன்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு அவங்க பாட்டுக்கு ட்ரைனிங் முடிக்கவும் வேலைக்கு போகவும் அப்படி இருக்காங்க. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ராஜு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவும் அந்த நேரம் பார்த்து வாந்தி மயக்கம் எல்லாமே வந்துடுது. வந்த உடனே நம்ம கோமதி பார்த்துட்டு, ராஜி என்ன ராஜி ஆச்சு, எதுக்காக வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்க, என்ன சாப்பிட்ட நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டு, அத்தை என்னென்ன தெரியல அத்தை, எனக்கு மயக்கமாக இருக்குது, வாந்தியும் வந்துக்கிட்டே இருக்கு அத்தை அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி ரொம்பவே பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இங்கே பாரு ராஜி, நம்ம என்ன ஏதுன்னு முதலே பார்த்துடணும் ராஜி, அதனால தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். ஏதாச்சும் ஃபுட் பாய்சன் எது ஆயிருக்கும், நம்ம ஒரு ஊசி போட்டு போனால் சரியாயிடும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க. வந்த உடனே டாக்டர் கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி, மேடம் எனக்கு ரொம்ப தலை சுத்தலாக இருக்குது மேடம், வாந்தி மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா உங்கள் மென்சன்ஸ் டேட்டு லாஸ்ட் டேட் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டர் எனக்கு அது ஞாபகம் இல்லை டாக்டர், வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்ததுனால அது என்னால் ஞாபகம் வச்சுக்க முடியல, என்னால் யோசிக்கவும் முடியல டாக்டர். சரிங்கம்மா, நீங்கள் ஒரு யூரின் டெஸ்ட் மட்டும் எடுத்துருங்க, அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு நான் பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜுக்கு யூரினை கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லி கண்டெய்னரை கொடுத்துட்றாங்க. கொடுத்த உடனே நம்ம அதாவது ராஜியை எடுத்துகிட்டு போயிட்டு யூரினை கலெக்ட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்டு வந்து நர்ஸ் கிட்ட கொடுத்துட்றாங்க. அதை நர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரெக்னன்சி கிட்டில் அதை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம நர்ஸும் செக் பண்ணிவிட்டு வந்து டாக்டர்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு அதை பார்த்துட்டு பயங்கர சந்தோஷமாக, இங்கே பாருங்கம்மா உங்கள் மருமக மாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, உண்மையாவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்கம்மா உங்கள் மருமக மாசமாக இருக்காங்க, அதனால் இது எத்தனை மாதம் எப்போ உருவானது அப்படின்னு நம்ம ஸ்கேன் எடுத்து தான் பார்க்கணும், ஸ்கேன் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க டாக்டர் நீங்கள் ஸ்கேன் எடுத்தே பாருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ராஜி ரொம்ப சந்தோஷம் ராஜி, இப்படி ஒரு விஷயத்த நீ சீக்கிரமாக சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு பயங்கர சந்தோஷமாக ராஜு கொஞ்சம் ஆரம்பிச்சுறாங்க. இங்கே பாருங்கம்மா, நான் ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மருமகளை கொஞ்சிப்பீங்க,
போகிறீங்க, உங்கள் மருமகளை கொஞ்சம் விடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரிங்க மேடம் நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு நம்ம ராஜியை கூட்டிகிட்டு போய் ஸ்கேனிங் ரூமில் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஸ்கேன் பண்ண ஆரம்பித்ததும் நம்ம ராஜிக்கு 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ராஜிக்கு அப்படி பயங்கர ஷாக் ஆகிடுது. வெளியே வந்து நம்ம ராஜி வந்து பயங்கர ஷாக்கில் வந்துவும், என்ன ராஜி குழந்தை நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுட்டு ராஜி எந்த ஒரு பதிலுமே சொல்லாமல் அமைதியாகவே நின்றுட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் டாக்டர் வராங்க. டாக்டர் என்னாச்சு டாக்டர், குழந்தை நல்லா இருக்கா, இங்கே பாருங்கம்மா வயிற்றுக்குள்ளே குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது, இத்தனை நாளாக உங்களுக்கு எந்த ஒரு அதாவது ரியாக்ஷனுமே தெரியலையா, எந்த ஒரு சிம்டம்ஸும் இல்லையா, 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஸ்டார்ட் ஆக போதுமா உங்கள் மருமகளுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு நெஞ்சே வெடிச்சிருது. டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, 3 மாதம் ஆகுதா, 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, என்ன ராஜுமா இது என்கிட்ட சொல்லவே இல்லை, நீ என்கிட்ட சொல்லியிருந்தா நான் வந்து உன்னை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருப்பேன்ல, அத்தை எனக்கு தெரிஞ்சிருந்தா நானே உங்ககிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா, எனக்கே தெரியல அத்தை, வீட்டில் அடுத்தடுத்த பிரச்சனை வந்துட்டே இருந்ததுனால நான் இதை பற்றி யோசிச்சு கூட பார்க்கல அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு ராஜி, ரொம்ப சந்தோஷம், எப்படியா இருந்தாலும் நீ மாசமாயிட்டல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நம்ம அதாவது ராஜிக்கு நிறைய அதாவது டாக்டர் இருந்து அட்வைஸ் பண்ணிவிட்டு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணிவிட்டு அனுப்பி விடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் ராஜியும் போயிட்டு ஸ்வீட்டெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம அதாவது யார் பாண்டியனோ சரவணனோ கடையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே வந்து ஷோபாவில் உட்காரவும் நம்ம ராஜும் அதுக்கப்புறம் நம்ம கோமதியும் பயங்கர சந்தோஷமாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம சரவணந்துட்டு, என்னம்மா என்ன விஷயம், 2 பேரும் பயங்கர சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கடா உங்கள் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சந்தோஷமான விஷயமா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு கதிர் வந்துட்டானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கதிர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துருவாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் பார்த்து கதிரும் வந்துடுறாரு. வந்த உடனே என்னம்மா என்னோட பேர் அடிப்படுது, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடா உனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன், நீ அப்பா ஆக போகிறடா, இங்கே பாருங்க நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லவும் நம்ம கதிருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. என்னம்மா ஆச்சு உனக்கு, எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கதிருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. நம்ம ராஜி வெக்கப்பட்டு அப்படியே தலையை குனிஞ்சு கீழே இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராஜி என்ன ஆச்சு ராஜி, எதுக்காக அம்மா எதோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ஏதாவது தெளிவாக புரியிற மாதிரி சொல்லுங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம கோமதி சொல்கிறாங்க, அது இங்கே பாருடா நீ அப்பாக போகிறடா, ராஜி மாசமாக இருக்கா, அது கூட உன்னால் புரிஞ்சுக்க முடியலையாடா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாம்மா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா, அந்த சந்தோஷத்தை என்னால் தாங்க முடியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக நம்ம ராஜை தூக்கிட்டு அப்படி சுற்ற ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு டே முட்டாளே, எதுக்காகடா அவளை தூக்கி இந்த மாதிரி அவளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க, அவள் இந்த நேரத்தில் அதாவது எந்த ஒரு வேலையுமே செய்யக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் அவளை போட்டு இப்படி சுத்தறியே, அவளுக்கு பயமாக அதாவது அவள் பயந்துட்டா என்னடா பண்ணுறது, இங்கே பாருடா நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வந்துட்டு மீனாக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி மீனாக்கு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. மீனா பயங்கர சந்தோஷத்தோட, அத்தை என்ன அத்தை சொல்கிறீங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா, நான் உடனே வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே ராஜி, என்ன ராஜி இவ்வளோ சீக்கிரமாக இப்படி ஒரு விஷயத்த சொல்லுவேன்னு நினச்சி கூட பார்க்கல, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், அக்கா நான் எக்ஸ்பெக்டே பண்ணலக்கா இப்படி ஒரு விஷயம் நடக்கணும்னு, ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுக்கா, இந்த ஃபீல் ஒரு மாதிரி வேறு மாதிரி இருக்குக்கா, அதை என்னால் எக்ஸ்பிளைன் கூட பண்ண முடியலக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பாண்டியனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, ஒரு மாதிரி தகச்சு போய் நின்றுட்டுருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம கோமதி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, டாக்டர் என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிர்ச்சியோடு பேசவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம கதிர் இருந்துட்டு, இந்த மாதிரி அதிர்ச்சியெல்லாம் பேசாதம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நீ பேசுறத பார்த்தா, என்னாச்சுமா டாக்டர் ஏதாச்சும் சொன்னாங்களா, ராஜுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா, இல்லை பாப்பாக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இங்கே பாருடா நீ எதுக்காகடா இவ்வளோ பயப்பட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ராஜுக்கு இப்போது 3 மாதம் முடிஞ்சு 4வது மாதம் ஸ்டார்ட் ஆக போதாண்டா, அதை தாண்டா சொல்ல வந்தேன், குழந்தையெல்லாம் நல்லா தான் இருக்குது, நல்லா ஹெல்த்தி ஃபுட்டாக எடுக்க சொன்னாங்க, வேறு எதுவும் சொல்லலடா அப்படின்னு சொல்லவும், நம்ம மீனா இருந்துட்டு, ராஜி இத்தனை நாளாக உனக்கு எதுவுமே தெரியலையா, இந்த அதாவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு சிம்டம்ஸும் உனக்கு தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை
இல்லைக்கா, நிறைய டயர்டாக இருக்கும், ஒரு மாதிரி தலை சுற்றுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் அது இது ட்ரைனிங் போயிட்டு வரேன் இல்லையா, கிளாஸுக்கு போயிட்டு வர்றதுனால அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டேங்க்கா. ஆனால் இது கொஞ்சம் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம மீனா இருந்துட்டு ராஜியை வந்து கட்டி பிடிக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவை தள்ளி விடுறாங்க. இங்கே பாரு மீனா, அவள் தான் மாசமாக இருக்கான்னு தெரியுதுல்ல, அவளை எதுக்காக நீ கட்டி பிடிக்கிற? இங்கே பாரு, அவளை கட்டி பிடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. இனிமேல் அவள் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெயின் எல்லாம் பண்ணக்கூடாது, அதனால் நீ கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நம்ம மீனாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. என்னது அத்தை இப்படி பேசுகிறாங்களே அப்படின்னு ஒரு மாதிரி கஷ்டத்தில் ஒரு மாதிரி சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜி இருந்துட்டு என்னத்தை அக்காவை போய் இப்படி பேசுகிறீங்க, அக்கா எனக்கு நல்லது தானே நினைப்பாங்க, எதுக்காகத்தான் நீங்கள் அப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லடி உன்னை அதாவது உன்னை ஸ்டெயின் பண்ணக்கூடாதுன்னு தான் சொன்னேன், வேறு எந்த அர்த்தத்தோடையும் சொல்லலை. ஏமீனா நீ என்ன தப்பாக புரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லத்த அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா ரொம்பவே மனசு வருத்தப்பட்டு போய் ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. நம்ம ராஜ் வராங்க. வந்த உடனே இங்கே பாருங்கக்கா, நீங்கள் கவலைப்படாதீங்க, அத்தை இப்படி பேசிட்டாங்கன்னு, அத்தை எப்போவுமே இப்படி தான் பேசுவாங்க, அவங்க மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல, அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படி கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலக்கா, இப்படியெல்லாம் இருக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மீனா இருந்துட்டு, இங்கே பாரு ராஜுமா, அத்தை இது இப்போ மட்டும்தான் இப்படி பேசுகிறாங்களா, எப்போவுமே அப்படி தானே பேசுகிறாங்க, நான் அதெல்லாம் கண்டுக்கல, ஆனால் அதாவது நானும் இப்படி ஒரு நிலமையில இல்லைன்றதுக்காக தான் இப்படி பேசுகிறாங்களோ அப்படின்னு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கக்கா, நமக்கு அதாவது நம்ம எப்போ பெற்றுக்கணும், அதாவது குழந்தை எப்போ நம்ம பெற்றுக்கணும்னு ஆசைப்பட்றோமோ அப்போ தானே பெற்றுக்க முடியும், எதுக்காக நீங்கள் அவங்களெல்லாம் நினச்சி கஷ்டப்படுறீங்க, அப்படிலாம் கஷ்டப்படாதீங்கக்கா, நீங்கள் கஷ்டப்படுறத என்னால் பார்த்துக்கிட்டெல்லாம் இருக்க முடியாதுக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி ராஜி, நீ சந்தோஷமாக இரு, இனிமேல் கஷ்டப்படுற அதாவது இனிமேல் மனசுக்குள்ளே வருத்தம்னு ஒன்று இருக்கவே கூடாது, என்ன ஆசைப்பட்டாலும் என்ன உனக்கு தேவைன்னு அதாவது தோணுனாலும் என்கிட்ட கேளு அக்கா, உனக்கு நான் செய்கிறேன் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கா நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும்க்கா, நான் கண்டிப்பாக எனக்கு ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட கேட்குறேன், நான் கேட்காமலாம் இருக்க மாட்டேன், நீங்கள் வாங்கி கொடுக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே என்ன ராஜி, உனக்கு செய்யாத நான் யாருக்கு செய்ய போகிறோம் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுக்கு ஒரு ஆசை வருது. நம்ம ராஜு இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை எனக்கு ஒரு ஆசை அத்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன ஆசை ராஜி, என்னவா இருந்தாலும் சொல்லு, நான் அதை நிறைவேற்றி வச்சிடறேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை அத்தை அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் இந்த ஒரு விஷயத்த சொல்லி அவங்கக்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணும்னு ஆசையாக இருக்குது, அவங்கக்கிட்ட நான் போய் சொல்லிட்டு வந்துடவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ராஜி, அவங்கக்கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போய் நீ மனசு கஷ்டப்பட்டுட்டு வருவியோன்னு தான் எனக்கு தோணுது, அதனால் இது வேண்டாமே, இல்லத்த அவங்கக்கிட்ட எனக்கு பேசணும் போல இருக்காத்த, நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம அதாவது கதிர் இருந்துட்டு, இங்கே பாரு ராஜி, நீ போய் உங்கள் அப்பா அம்மா கிட்டே இந்த விஷயத்த சொல்லிட்டு வா, சொல்லிட்டு நீ உடனே வந்துடணும், அவங்க ஏதாச்சும் உன்னோட மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசுனா அடுத்த நிமிஷமே அங்கேருந்து கிளம்பிடணும் சரியா அப்படின்னு சொல்லவும், சரிங்க நான் இந்த விஷயத்த அவங்க கிட்ட தெரியப்படுத்தினா மட்டும் போதும், வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம ராஜு இருந்துட்டு முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே வாசலை நின்றுக்கிட்டு அப்போதான் அம்மா அப்படின்னு சொல்லி கற்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மாறி இருந்துட்டு வராங்க. வந்த உடனே நம்ம ராஜியை பார்த்துட்டு, ராஜுமா வாமா உள்ள, ஏன் அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்க, உள்ள வா அப்படின்னு சொல்லி கூப்பிடவும் ராஜு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம வடிவை சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ராஜியை பார்த்துட்டு குடுகுடுன்னு ஓடி வந்து, ராஜுமா எப்படி இருக்க ராஜி, நான் உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரியே இருக்கு ராஜி, பக்கத்து வீட்டில் தான் இருக்க, ஆனால் உன்னை பார்க்கவே முடியறதில்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைம்மா நான் கிளாஸுக்கு போய்கிட்டு இருக்கேன், அதனால தான் நீங்கள் என்னை பார்க்க முடியாது, நான் காலையிலே சீக்கிரமாக போயிடுறேன்னா வரதும் லேட்டாக தான் வரேன், அதனால தான் உங்களால் பார்க்க முடியாது. சரிம்மா உங்ககிட்ட ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்லலான்னு தான் வந்தேன், அப்பா எங்க சித்தப்பா எங்க சித்தி அப்படின்னு சொல்லி கேட்கவும், எல்லாம் 2 பேரும் மேலே தான் இருக்காங்க, வர சொல்லவா சித்தி, வர சொல்லுங்க சித்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து முத்துவேலு சக்திவேலு குமார் இவங்க 3 பேருமே இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. ராஜா பார்த்துட்டு குமார் வந்துட்டு பயங்கர கோவத்தோட நம்ம சக்திவேல் கிட்ட, அப்பா பாருப்பா யார் வந்திருக்காங்கன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லவும், இதை பார்த்துட்டு
நம்ம அதாவது முத்துவேல் இருந்துட்டு பயங்கர கோவத்தோட பார்த்துக்கிட்டே வராங்க. நம்ம மாறிக்கிட்ட என்ன என்ன மாறி எதுக்காக இவங்கெல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே இல்லைங்க உங்ககிட்டயும் எங்ககிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா ராஜுக்கு, அது என்னென்னலாம் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜுக்கு அதாவது முத்துவேலுக்கோ என்னென்னு புரியல, ஒன்றுமே புரியாமல் நின்றுக்கிட்டு இருக்காங்க. என்ன விஷயமா வந்திருக்க, எதுக்காக இந்த வீட்டை வாசப்படியை மெரிச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னப்பா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படி பேசுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலப்பா, இந்த மாதிரிலாம் பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு நம்ம அதாவது மாறி இருந்துட்டு இங்கே பாருங்க மாமா, ராஜு என்னதான் சொல்ல வரான்னு அவகிட்ட நம்ம கேட்டுப்போமே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா சித்தப்பா சித்தி மா, உங்கள் 4 பேருக்குமே ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் தாத்தா ஆக போகிறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம முத்துவேலுக்கு இதை கேட்டுட்டு பயங்கர எமோஷ்னலாக ஆகிடுது. அப்படி ஒரு மாதிரி கண்ணில் தண்ணியெல்லாம் வந்துடுது. நம்ம வடிவு இருந்துட்டு என்ன ராஜு சொல்கிற, நீ சொல்கிறதெல்லாம் உண்மையா, மாதிரி நீ போயிட்டு கொஞ்சம் சக்கரை மட்டும் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா எடுத்துகிட்டு வரேன்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு ஓடி போயிட்டு குடுகுடுன்னு சர்க்கரை எடுத்து வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ராஜோட வாயில் சர்க்கரையை அள்ளி போடுறாங்க. என்ன ராஜு, இவ்வளோ பெரிய சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், உனக்கு உன்னோட வாய்க்கு நான் சர்க்கரை போட தேவையில்லையா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்ல மாட்டியா செய்ய மாட்டியான்னு நான் ரொம்ப நாளே ஏங்கிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இல்லை, பயங்கர சந்தோஷம் ராஜுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம ராஜு இருந்துட்டுமா இந்த விஷயத்த அப்பா கிட்ட உங்ககிட்ட அது மட்டும் இல்லாத சித்தப்பா சித்தி அப்பத்தா அண்ணன்னு எல்லாருக்கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லி உங்களோட ரியாக்ஷனையும் உங்களோட பாசத்தையும் நான் பார்த்துட்டு போகலான் தான்மா வந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குதும்மா, இந்த ஃபீலை என்னால் எப்படி உங்ககிட்ட சொல்கிறது, என்ன பண்ணுறதுனே தெரியலம்மா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. ராஜி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம முத்துவேலுக்கோ சக்திவேலுக்கோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே எமோஷ்னலாக ஆகுது. அவங்களுக்கு அதாவது வெளியே என்ன பேசுறதுனே தெரியல, ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னு தெரியாமல் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு அப்பா இந்த விஷயத்த உங்ககிட்ட எல்லாருக்கிட்டேயும் சொல்லிட்டு போகலான்னு தான்ப்பா வந்தேன், நான் சொல்லிட்டேன்ப்பா, நான் எங்கள் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போன்னு பார்த்து நம்ம முத்துவேலுக்கு ராஜின்னு கூப்பிடலான்னு மனசு தோணுது, ஏங்குது, என்னென்னமோ சொல்லுது. ஆனால் கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி நிற்க வைக்கணுன்றதுக்காக இந்த கௌரவத்தை பிடிச்சி தொங்கிக்கிட்டு நம்ம முத்துவேலும் சக்திவேலும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம சக்திவேலுக்கு அப்படி இல்லை, தன்னோட சொத்தெல்லாம் தான் பையனை விட்டுட்டு அதாவது எல்லா சொத்துமே அவங்களுக்கு போயிடுமே அப்படின்றதுக்காக தான் அவர் எந்த ஒரு ஃபீலிங்ஸையும் எந்த ஒரு எமோஷ்னல்ஸையும் வெளியே காட்ட மாட்டேங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜு இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டோமே அப்படின்ற சந்தோஷத்தோடு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே பயங்கர சந்தோஷத்தோட அதாவது யாரோ கோமதி கிட்ட அத்தை நான் அம்மா கிட்ட அப்பா கிட்ட சித்தப்பா கிட்ட சித்தி கிட்ட அண்ணன் கிட்ட அப்பத்தா தான் இல்லை, அப்பத்தா எங்கேயோ வெளியே போயிருக்கான், இவங்க எல்லாருக்கிட்டேயும் விஷயத்த சொன்னேன், அவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் என்கிட்ட யாருமே ஒரு வார்த்தை கூட பேசலை, அம்மா மட்டும்தான் என் வாயில் சக்கரெல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டாங்க தெரியுமா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அத்தை, என்னோட சந்தோஷத்தை என் வாயால் என்னால் சொல்ல முடியல, அவ்வளோ பெரிய சந்தோஷம் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதிக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன உங்கள் அப்பா எதுவுமே பேசலையா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது என்னோட அண்ணனுங்க ஒவ்வொரு முறையும் பண்ணுறதை பார்த்தா ஒவ்வொன்றா வித்தியாசமாக இருக்குது, என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம கதிர் இருந்துட்டு ராஜா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கதிர் என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகும். நம்ம கோமதி இருந்துட்டு டே கதிர் அவளை கொஞ்சம் மெதுவாக கூட்டிகிட்டு போடா, எதுக்காகடா அவளை இழுத்துக்கிட்டு போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு பயங்கர சந்தோஷமாக கதிர் கூட போகிறாங்க. கதிர் கூட போயிட்டு கதிர் இருந்துட்டு இங்கே பாரு ராஜி, இப்படி ஒரு விஷயத்த நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ராஜி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, என்னோட சந்தோஷத்தை எப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுன்னு கூட தெரியல, நான் அப்பா ஆகிட்டேனா, என்னோட அண்ணனுங்க இன்னும் அப்பாவில், ஆனால் என்னோட அண்ணனுங்களுக்கு முன்னாடியே நான் அப்பாவாயிட்டேன், அது நினச்சா எனக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, இந்த சந்தோஷத்தை எப்படி உங்ககிட்ட வெளிக்காட்டுறதுன்னு கூட எனக்கு தெரியல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பழனியும் சுகன்யாவும் கடையிலேருந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம
அதாவது அதாவது வடிவம் மாறியும் வகை வகையாக சமைச்சு வச்சுட்டு பார்க்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு, என்ன இன்னைக்கு தடபுடலாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, என்ன விசேஷம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க தம்பி, உங்களுக்கு 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 இந்த விஷயம் தெரியாதுல்ல, இந்த விஷயத்த சொன்னால் நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுட்டு பலர் இருந்துட்டு, என்னக்கா, என்ன நீ என்ன விஷயம் சொல்லுங்க நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், ராஜி மாசமா இருக்காளாம். அவ மாசமா இருக்கிறதுனால தான் அந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. அதனால தான் எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சிருக்கேன். எல்லாரும் மனசார திருப்தியா சாப்பிட்டு என் பொண்ணை வாழ்த்துனா மட்டும் போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு என்ன நீ சொல்றீங்க? நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நான் அக்கா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறாரு. ஓடி போயிட்டு நம்ம கோமதி வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே கதிரு, டே மாப்பிள்ளை, டே கதிரு அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டுக்கிட்டே போகவும், நம்ம யாரோ கோமதி இருந்துட்டு, வாடா பழனி, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குடா. இந்த வீட்டிலே எப்பவும் சுற்றிக்கிட்டு இருப்ப, ஆனால் இந்த வீட்டுக்கு எப்பயாவது ஒரு முறை தான் வர. என் தப்பு தான்டா. என்னோட அதாவது என்னோட தப்பால் நீ இந்த வீட்டுக்கு வர முடியாமல் போயிடுச்சுல்ல, என்னை மன்னிச்சிடுறா அதாவது பழனி. இனிமே இந்த வீட்டுக்கு நீ அப்பப்போ தான் வருவ, இந்த வீட்டிலேயே இருக்க மாட்டேல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னக்கா இங்கே தானக்கு இது வீடு, நீ எப்போ ஆசைப்பட்டாலும் என்னை பார்க்கணுன்னு தோணுனாலும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணால் குடுகுடுன்னு ஓடி வந்துட போகிறேன். இதில் என்னக்கா இருக்குது? இதிலெல்லாம் ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை நினச்சி கஷ்டப்படாதீங்க. எங்கே கதிரு அப்பா ஆயிட்டானாமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகலான்னு தான் வந்தேன். அவனுக்கு வாழ்த்தில் சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன். எங்கே இருக்கான் அவன் ரூம்குள்ளே தான் இருக்கான். டே கதிரு, வெளியே வா கதிரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணன் இருந்துட்டு, மாமா எப்படி இருக்க மாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன சரவணா, நான் நல்லா இருக்கேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்களாம் சந்தோஷமாக இருந்தாவே நானும் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சரவணன் வந்துட்டு, சரிங்க மாமா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ராஜையும் நம்ம கதிரும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே பழனி இருந்துட்டு, மாப்பிள்ளை, இப்படி ஒரு விஷயத்த இவ்வளோ சீக்கிரமாக அசால்ட்டாக பண்ணிட்டியடா, ரொம்ப சந்தோஷம்தா. நீ இப்படி அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும், ரொம்ப வருஷத்துக்கு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்டா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம கதிருக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. தன்னோட பொண்டாட்டியும் இப்படி தானே கொஞ்ச நாள் சொல்லிக்கிட்டு தெரிஞ்சா, ஆனால் அவள் மட்டும் பொய்யே சொல்லாமல் இருந்து எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் யோசிச்சுக்கிட்டே இருக்கவும் பழனி இருந்துட்டு, என்னடா சரவணா, என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே பயங்கர சந்தோஷமா இதை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராஜு இருந்துட்டு 9 மாதம் ஆயிடுது நம்ம ராஜுக்கு. 9 மாதம் ஆன உடனேயே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் நம்ம மீனா இருந்துட்டு, என்ன ராஜுமா, 9 மாதம் ஆயிடுச்சு, உன்னோட வயிறு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பார்த்தியா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ராஜு, இன்றைக்கோ நாளைக்கோ குழந்தை பெற்றுருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ராஜுக்கு அப்படியே வயிறு வலி வந்துடுது. அக்கா, என்னால் வயிறு வலி தாங்க முடியலக்கா, என்னால் வயிறு வலிக்குதுக்கா, என்னால் முடியலக்கா, ரொம்ப வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவும், இதை கேட்டு நம்ம மீனாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகிட்டு, இங்கே பாருமா ராஜி, உனக்கு ஒன்றும் இல்லை, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்திக்கிட்டு முதல்ல அதாவது கோமதியையும் பாண்டியன் அதுக்கப்புறம் கதிருன்னு எல்லாருமே கூப்பிட்ட உடனே எல்லாரும் ஓடி வந்து நம்ம ராஜி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு பயங்கர ஷாக்கில் நம்ம ராஜி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அதாவது அட்மிட்டும் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், திடீர்னு வயிறு வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கா. இவன் அழுதுகிட்டு இருக்கிறதே என்னால் பார்க்கவே முடியல டாக்டர், என்னென்னு முதல்ல பாருங்கள் அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்ட சொல்லிவிட்டு அட்மிட் பண்ணிவிட்டு வெளியே வந்துடுறாங்க. நம்ம ராஜுக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம கதிர் இருந்துட்டு ரொம்பவே அழுதுகிட்டே இருக்காங்க. நம்ம அதாவது மீனா இருந்துட்டு, இங்கே பாரு கதிர், எதுக்காக கதிர் இப்படி அழுதுகிட்டு இருக்க? கண்டிப்பாக ராஜுக்கு ஒன்றும் ஆகாது, ப்ரெக்னன்சினா இப்படி தான் இருக்கும், எதுக்காக நீ அவளை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம கதிருக்கு இது மனசே தாங்கலை, அழுதுகிட்டே தான் இருக்காது. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடா கதிர், எதுக்காகடா இப்படி அழுதுகிட்டு இருக்க? உன்னை பெற்றும் போதும் நானும் இப்படி தாண்டா இருந்தேன், எதுக்காகடா நீ இதை நினச்செல்லாம் ஃபீல் பண்ணுற? ஒவ்வொரு பொண்ணும் இந்த மாதிரி தாண்டா கஷ்டப்பட்டு ஒரு புள்ளைய பெற்றுப்பாங்க, எதுக்காகடா நீ இதை நினச்சி கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்தே நம்ம அதாவது ராஜுக்கு குழந்தை பிறந்து குழந்தை சத்தம்
கேட்டுருது. குழந்தை சத்தம் கேட்ட உடனே பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி அப்படியே மூச்சு நிற்கிற மாதிரி ஆயிடுது. அவ்வளோ சந்தோஷம். குழந்தை சத்தம் கேட்ட உடனே ஒரு மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் ஆடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம டாக்டர் இருந்துட்டு குழந்தையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு வெயிட் எல்லாம் போட்டுட்டு குழந்தைக்கு தேவையான வேக்சின்ஸ் எல்லாமே போட்டுட்டு வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்த உடனே இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு பொன் குழந்தை பிறந்திருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டின உடனே எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தோட அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு அந்த குழந்தைய கையில் வாங்கிக்கிட்டு அப்படியே சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கதிர் இருந்துட்டு குழந்தைய பார்க்காம தன்னோட பொண்டாட்டிக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி வழியாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு டே கதிர் இங்கே பாருடா, உன்னோட புள்ளைய பாருடா எப்படி இருக்குன்னு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ராஜுக்கு குழந்தை பிறந்ததுனால ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. இதனால் தன்னோட அம்மாவோட குடும்பம் வந்து சேருமா சேராதான்னு சொல்லிட்டு வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்